10 கோடி ஜாமான் இருந்துச்சு பாத்தேன். எல்லாமே புதுசு. 10 கோடி ரூபாய்க்கு? ஆமா. எல்லாமே புது ஜாமான். அம்புட்டு தான் இருந்துச்சு. எவ்வளவு? 10 கோடி ஜாமான். பத்து கோடி சாமா இருந்துச்சுங்க. எல்லாமே புதுசுன்னு ஈக்கிரையான பொருட்களுக்கு நடுவில் கதறி அழுத பெண்மணி. எல்லாமே புது ஜாமான். அம்புட்டு தான் இருந்துச்சு. 10 கோடி ஜாமான். இருந்த இடமே தெரியாமல் தீக்கிரையான டெக்கரேஷன் குடோன். இது எதிர்பாரா விபத்தா இல்ல சமூக விரோதிகளுடைய செயலானு போலீசார் தீவிர விசாரணை. ராமநாதபுரம் பக்கத்துல இருக்கக்கூடிய சக்கரக்கோட்டை பகுதியில உமர் அலி அப்படின்றவரு பல வருஷமா அங்க இருக்கக்கூடிய பகுதியில டெக்கரேஷன் நிறுவன குடோன் வச்சு நடத்திட்டு போறாங்க. திருமண நிகழ்ச்சிகளுக்கு அலங்கார வளைவுகள், சேர்கள், அதுக்கப்புறமா பல பொருட்களை வாடகைக்கு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. திருமண விழாக்கள், மாநாட்டுகள், இதுக்குமே இவரு டெக்கரேஷன் பொருட்களை கொடுத்திருக்காங்களாமா. இந்த நிலையில தான் இவருடைய குடோன்ல திடீர்னு தீ பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கு. கொழுந்து விட்டு எரிஞ்ச இந்த தீயில அந்த பகுதி முழுக்க கரும் புகையால சூழ்ந்திருக்கு. உடனடியா தகவல் அறிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த ராமநாதபுரம் தீயணைப்புத்துறை வீரர்கள் 3க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் உதவியோட 30க்கும் மேற்பட்ட தீயணைப்புத்துறை வீரர்கள் தீய அணைக்க 3 மணி நேரமா போராடி இருக்காங்க. இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து முதற்கட்ட தகவலின்படி அலங்கார பொருட்கள், துணிகள், சேர்கள் இது எல்லாமே எரிஞ்சு நாசமாகி இருக்கு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. தீக்கிரையானதுல அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட பல லட்சம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த தீ விபத்து எதிர்பாரா விபத்தா இல்ல யாரேனும் சமூக விரோதிகள் தீ வச்சாங்களா அப்படின்ற மாதிரி போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொண்டு போறாங்களாம். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. எரிஞ்சு போன பொருட்களுக்கு நடுவுல 10 கோடி மதிப்புள்ள பொருளுங்க எல்லாம் போச்சேன்னு கதறி அழக்கூடிய காட்சி பலரையும் சோகத்துக்குள்ளாக்கி இருக்கு.